அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்தி வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப்பாக வேலை செய்ய விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹெட்ருங்க, பாய்லரில் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஹெட்ரு. இந்த ஹெட்ரு தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறது பார்த்தீங்கன்னா ஹெட்ரு. அந்த பாய்லர் யூஸ் பண்ணுற ஹெட்ரு வந்து மெயினாக வேணும். ஏன் ஹெட்ரு வேணும்? உங்கள் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ஸ்டீமை வந்து கம்மியாக எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாய்லர்லேருந்து எடுத்திங்கன்னா, ஸ்டீம் எடுத்திங்கன்னா உங்கள் ப்ரொடக்ஷனுக்கு வந்து வேணுன்ட்டு கம்மியாக வேணுன்ட்டு அங்கே லேபர் வந்து என்ன பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க. க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா பாய்லரில் கம்மியாக ப்ரெஷர் மெயின்டைன் ஆகும். அந்த கம்மியாக ப்ரெஷரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹெட்ரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. உங்கள் ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து இது வந்து 4 இன்ச்சு பைப்பு, இது 3 இன்ச்சு, இது 4 இன்ச்சு, இது 4 இன்ச்சு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சுங்க. இப்போ ஏன் இவ்வளோ சின்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வந்து 2 இன்ச்சு வந்து ஒருத்தருக்கு எடுக்கும்போது அயன் பண்ணுறாருன்னு வைங்களேன், சப்போஸு எக்ஸாம்பிள் அந்த அயன் பண்ணுறவருக்கு 2 இன்ச்சே போதும். ஆனால் வந்து இங்கே துணியை வந்து காய வைக்கிறதுக்கு இது பண்ணுறவருக்கு என்ன ஆகும், 4 இன்ச்சு லைனில் வேணுங்க பாரு. அப்போ இங்கே 4 இன்ச்சில் எடுத்துக்கலாம், இந்த 2 இன்ச்சில் எடுத்துக்கலாம். இப்படி மாதிரி மாற்றி யாருக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அங்கே பாய்லர் ப்ரெஷர் 10 கேஜினா 10 கேஜி ஒரே லெவலில் மெயின்டைன் ஆகும். அதுக்கு தான் பாய்லரில் வந்து ப்ரெஷர் ஒரே அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வந்து வால்வுகள்லாம் போட்டு ஒவ்வொரு சைஸ்க்கு யாருக்கு என்ன ப்ராசஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி வால்வுகள் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வால்வுகள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு பாய்லரில் ஒரே ஸ்டேபிளாக மெயின்டைன் ஆகும் ஸ்டீமு. சரி, ஓகே. இந்த ஹெட்ரு வந்து எதுக்கு இன்னும் மறுபடியும் என்ன யூசேஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் வந்து பாய்லர்லேருந்து வரும்போது தண்ணியும் கொஞ்சம் வரும். அதாவது ஸ்டீம் ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகி வரும்போது, தண்ணி வரும்போது அந்த தண்ணி கொண்டு போய் ப்ராசஸில் விட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அயன் பண்ணிட்டு இருக்கும்போது தண்ணியும் சேர்ந்து போச்சுன்னா என்ன ஆகுங்க, சட்டை நனைஞ்சிடும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு அயன் பண்ண முடியாது. அதுக்கு அந்த ஸ்டீம் மட்டும் தான் வரும். அப்போ என்ன பண்ணணும், இந்த ஹெட்டரில் கீழே வந்து தண்ணி கீழால் எப்போவுமே தண்ணி வெயிட்டாக இருக்கிறதுனால தண்ணி வந்து கீழால் இருந்துக்கும், ஸ்டீம் மட்டும் தான் மேலே வரும். அப்போ அந்த தண்ணியை வெளியே எடுக்கிறதுக்கு என்ன வழி, கீழே இங்கே பார்த்தீங்களா ட்ரெயின் லைன், இந்த ட்ரெயின் நிலையம் மூலிமா இங்கே பார்த்தீங்களா இது பைபாஸ் லைனு, இது வந்து கண்டன்சேட் வாட்ரு வால்வு. சரிங்களா, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வருது. இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வேணால் நிறைய தண்ணி ரொம்ப இது ஃபில்ட்ரு பண்ண முடியல அப்படின்ட்டுனா ஸ்ட்ரெயிட்டாக பைபாஸ்லேயே விட்டு வெளியே எடுத்துடலாம். இல்லை இதே போகுதுன்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரெயின் வழியாக கண்டன்சேட் வழியாகவே இதை விட்டு இந்த இடத்துல ஸ்டெய்னர் இருக்கும், இது வழியாக வந்து இந்த டஸ்ட்டெல்லாம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு இது பண்ணி இந்த வால் வழியாக வெளியே எடுத்துறோம். இப்படி தான் வந்து இந்த ஹெட்டரில் வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. ஹெட்டர் என்ன மெட்டலில் செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஐபிஆர் பைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, கார்பன் ஸ்டீல் கிடையாது, ஐபிஆர் பைப்பு. கார்பன் ஸ்டீல் இது ஸ்டீலுங்கிறது இதை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ரேட் அதிகம். அதனால் அதை விட கொஞ்சம் கம்மியாக ஐபிஆர் பைப்பில் செஞ்சுருப்பாங்க. சரிங்களா, இந்த வால்வு பார்த்திங்கன்னா நிறைய இது கட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, கன் மெட்டலில் செஞ்சுருப்பாங்க. இந்த வால்வுகள்லாம் ஏன் வந்து கன் மெட்டலில் செஞ்சுருக்காங்க, இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா வந்து உள்ள ப்ரெஷரை வந்து இதுதான் வந்து நிறுத்துது, ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது. இது வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வரும் ஸ்டீம் வந்து, ஒரு கன்னை விட ஃபாஸ்ட்டாக வரும். அதனால் ஸ்டீம், அதனால தான் இது வந்து கன் மெட்டலில் செஞ்சுருப்பாங்க. அது மூலிமா இது தடுத்து நிறுத்தும் போதும் இந்த வால்வில் எந்த ஒரு லீக்கேஜ் வராமல், ஆளுகளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த கன் மெட்டலில் செஞ்சுருப்பாங்க இந்த வால்வு. இந்த கீழே இருக்கிற பைப் வந்து ஐபிஆர் பைப். ஏன்னா இந்த இடத்துல சும்மா ஸ்டோரேஜ் ஆகிறதான், இந்த இடத்துல வந்து தடுத்து நிறுத்துறது. அதனால் வந்து இந்த வால்வு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக செஞ்சுருப்பாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க. போல் நட் ஏன் அதிகமாக போடுறாங்க, 4 மூலைக்கு 4 இருந்தால் போதும் அப்படின்னா, இது வால்வு பெருசாக அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஹோல்ஸும் அதிகம் பண்ணி அதிகமாக ஓப்பனிங் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஏதோ ஒரு பக்கம் பிடிங்கிடும். அதுக்கு தான் ஒரு பக்கம் கூட கொஞ்சம் கூட லூஸ் ஆகிடக்கூடாதுன்ட்டு போல் நட்டில் நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. இது மாதிரி பயனுள்ள வீடியோவில் என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய யூடியூப் சேனலில். அப்போ தான் மீண்டும் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.